எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கல்கண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சுலபமான ப்ராசஸ் தான். வாங்க இந்த கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசியை ஊற வச்சுக்க போகிறோங்க. நான் இந்த உலக்கிலங்க 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதனுடைய அளவு 250 கிராம். இந்த 250 கிராம் பச்சரிசியை நம்ம நல்லா கழுவிட்டுங்க, தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் இந்த கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கான ப்ராசஸ் என்னென்னே பார்க்க போகிறோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமாங்க பச்சரிசியை ஒரு முறை நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன், 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்மளுடைய அரிசியை 1 கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பங்களவுக்கு நம்ம இதில் தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். சிலர் பால்லையே வேக வைப்பாங்க, அதே மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு பாலும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் சேர்த்தாச்சு. குக்கரை மிதமான தணலில் வைங்க. இந்த பாலும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வர்ற சமயத்தில் நம்ம அரிசியை இதோடு சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோங்க. அரிசியை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா உடனே நம்ம மூடி வச்சிடக்கூடாது. அரிசி போட்டதுக்கப்புறமா இந்த பால் கொஞ்சம் கொதி பிடிக்கணும். அந்த கொதி பிடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இங்கே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு சைட்லாம். இப்போ குக்கர் மூடியை மூடி கிட்டத்தட்ட 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அரிசி கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம இங்கே கல்கண்டை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் நான் 200 கிராம் அளவுக்கு கல்கண்டு எடுத்துருக்கேங்க. 250 கிராம் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம். 200 கிராம் அளவுக்கு கல்கண்டு எடுத்துக்கிறேன். இதை மிக்சியில் சேர்த்துங்க, நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நமக்கு கல்கண்டு பொடிச்சு நமக்கு அந்த கல்கண்டு பொடி ரெடி ஆகிருக்கு. 5 விசிலுக்கு அப்புறமா நம்மளுடைய அரிசி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 5 விசிலுக்கு அப்புறமா நம்ம குக்கரை திறந்து பார்க்கும் பொழுது நமக்கு சாதம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. நீங்கள் குலைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே ஒரு விசில் கூட விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சாதம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. சாதத்தை ஒரு முறை நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டுங்க, நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கல்கண்டு பொடி இருக்குது பாருங்கள், இதை அப்படியே சாதத்தில் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் எரிய விடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கல்கண்டு பொடியை நல்லா சாதத்தோடு கலந்து விடுங்க. நம்ம இந்த பொடியை சேர்த்து கலக்க நமக்கு சாதம் நல்லா மினுமினுப்பு தன்மையோடு கிடைக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம போட்ட கல்கண்டு பொடி நல்லா சாதத்தில் மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் நான் இங்கே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஏலக்காய் தூளோடையே நம்ம இங்கே உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இது மாதிரி நம்ம உப்பு சேர்க்குறதுனால இந்த உப்பு இந்த ஸ்வீட்னஸை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு, ஏலக்காய் தூள் ரெண்டுமே நல்லா சாதத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்து இந்த கல்கண்டு சாதத்தோடு சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் சூடு பண்ணிக்கிங்க. நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பை நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இந்த முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நெய்யோடு சேர்த்து இந்த முந்திரி பருப்பை நம்ம கல்கண்டு சாதத்தில் சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அருமையான கல்கண்டு சாதம் ரெடிங்க. கோயில்களில் செய்யக்கூடிய கல்கண்டு சாதத்தில் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் இருக்குங்க. நீங்கள் உப்புக்கு பதிலாக கொஞ்சமாக 1/8 டீஸ்பூன் பச்சை கற்பூரம் கூட நீங்கள் சேர்த்து கிளறிக்கலாம். அப்போ உங்களுக்கு கோயிலில் சாப்பிடக்கூடிய அதே ஃப்ளேவர் கிடைக்குங்க. அவ்வளோதான். நெய்யோடு சேர்த்து இந்த முந்திரி பருப்பையும் சாதத்தில் கொட்டி கிளறி எடுத்திங்கன்னா நமக்கு அருமையான கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கல்கண்டு சாதம் சர்விங்க்கு ரெடி. வாங்க இந்த கல்கண்டு சாதத்தை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவுமே சுலபமாக செஞ்சிடலாங்க. சட்டுன்னு நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரசாதங்க இது. நீங்களும் ஒரு முறை இதே அளவுகளோட கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த கல்கண்டு சாதம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.